இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையைச் சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து உணர்ந்து அதனை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். 1 நாளாகமம் 18:8. ஆதாரேசரின் பட்டணங்களாகிய திப்காத்திலும் கோனிலும் இருந்து தாவீது வெகுதிரளான வெண்கலத்தையும் எடுத்து கொண்டு வந்தான். அதனாலே சாலமோன் வெண்கலக் கடல் தொட்டியையும் தூண்களையும் வெண்கல தட்டுமுட்டுக்களையும் உண்டாக்கினான். இப்போ இந்த வேத வாக்கியத்திற்கு நான் குறிப்பாக தெரிந்து கொண்ட தலையங்கம் வெண்கல தூண்கள். வெண்கல தூண்கள் இது பற்றி அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, எமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நிறங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தவறில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணுமென்றும் அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமான முறையில் போதிக்க உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னொன்று அடியேனை வழி நடத்த வேணுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. பரிசுத்த வேதாகமத்தில் வெண்கல தூண்களை பற்றி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். வெண்கல தூண்களை பற்றி 7 தரம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு தரம் வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தாலே நாம் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். 7 தரம் குறிப்பிடப்பட்டிருந்தால் எவ்வளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதனை பற்றி நான் சொல்ல வேண்டியது இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். என்று சொன்னால் 1 ராஜாக்கள் 7:15 2 ராஜாக்கள் 25:13 1 நாளாகமம் 18:8 2 நாளாகமம் 3:15 எரேமியா 27:20 எரேமியா 52:17 வெளி 3:12 இந்த வெண்கல தூண்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ 7 தரம் சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் அறிந்து மிகுந்த கவனத்தை நாம் செலுத்த வேண்டும் என்பது வெளிப்படையாக இருக்கிறது. வேத வாக்கியங்களின்படி இந்த வெண்கலங்கள் தாவீது ராஜாவினால் சீரியர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது. புறஜாதிகள் இருந்த இடங்களுக்கு எதிராக தாவீது ராஜா படையெடுத்து சென்று அங்கிருந்த வெண்கலங்களை தனக்கென எடுத்து கொண்டு வந்ததை பாவிகள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு வருவதை அடையாளமாக காண்பிக்கிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய ராஜ்யத்துக்குள்ள புகுந்து
அதாவது பாவிகளாயிருக்கிற மனுஷர்களை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே இழுத்து கொண்டு வாரதை இது பிரதிபலிக்கிறதா இருக்கிறது. இத்தருணத்தில் நாம் ஒரு பாரிய உண்மையை அறிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அது எப்படி என்றால், பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்பட்ட மாதிரிகள் அடையாளங்கள் யாவும் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டில் மாதிரிகள் புதிய ஏற்பாட்டில் நிஜமாக காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டை நிழலென்றும் புதிய ஏற்பாட்டை நிஜமென்றும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடை பற்றி ஒரு 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 தெளிவான அபிப்பிராயம் இல்லையா இருந்தால் தாறுமாறான அபிப்பிராயத்தை உருவாக்க வேண்டி வரும். ஆனபடியால் தெளிவாக அறிந்திருக்க வேணும். பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம் என்பதை தெளிவாக கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டின் நிழலாயிருந்த யாவும் புதிய ஏற்பாட்டில் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு ஒளியாக இருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ தாவீது அவற்றை கைப்பற்றுவதற்கு முன்பு அந்த சகல வெண்கலமும் புறஜாதிகளுடைய குத்து விளக்குகளும் விக்கிரகங்களும் அவர்களுடைய தேவர்களின் பலிபீடங்களும் கதவு தாழ்பாள்களும் கதவு நிறுத்திகளும் என இப்படியாக அவர்களுடைய தேவர்களுக்கு அவைகள் அர்ப்பணிக்கப்பட்டவைகளாக இருந்தன. அப்போ புறஜாதிகளுடைய விக்கிரகங்கள், புறஜாதிகளுடைய தேவர்களுடைய இடத்துல இவைகள் யாவும் அர்ப்பணிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் அர்ப்பணித்திருந்தார்கள். எதை அர்ப்பணித்திருந்தார்கள்? விக்கிரகங்கள், கதவு தாழ்பாள்கள், பலிபீடங்கள், அதுகளெல்லாம் அந்த தேவர்களுக்கு, புறஜாதிகளுடைய தேவர்களுக்கு அர்ப்பணிப்பாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதை விசுவாசிக்கிற பாப்பா எதுக்கு அது சமனாக இருக்கிறது என்று சொன்னால், விசுவாசிக்கிற பாவிகள் உலகத்திலிருந்து தேவனுடைய கிருபைக்குள் கொண்டு வரப்படுவதை அது அடையாளமாக காண்பிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலம் வரும்போது இவைகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி பழைய தோற்றங்கள், பழைய அடையாளங்கள், பழைய மாதிரிகள் எல்லாவற்றையும் அழித்து நம்முடைய கடந்த கால கேடுகள் யாவும் கிறிஸ்துவுக்குள் நிர்மூலமாக்கப்பட்டது. இது பற்றி 2 நாளாகமம் 4:17 யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவுக்கும் நடுவே களிமண் தரையிலே ராஜா அவர்களை வார்ப்பித்தான் என சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வேத வார்த்தை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் பிரகடனப்படுத்துகிற ஒரு மாதிரியாய் இருக்கிறது. அது என்னவென்றால், பழைய சுயத்திற்கு மரணமும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், பழைய சுயத்திற்கு மரணம் ஏற்பட்டு புதிய சுயம் கிறிஸ்துவின் சாயலில் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், விசுவாசி தன் பழைய அடையாளத்தை முழுவதும் இழக்க வேண்டும். ரட்சிப்புக்கு முன்பிருந்த நிலைமையினால் ஒரு பிரயோசனமும் இல்லை. அவ்விசுவாசிகளாக இருந்த மனுஷர்களினாலே எந்த விதமான பிரயோஜனத்தையும் தேவனுடைய ஆலயத்தில் பாவிக்க முடியாது. தேவனுடைய ஆலயத்துக்கு அது பிரயோசனமாக இருக்க போவதில்லை. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பழையனவைகளை முழுதுமாக ஒழிக்க வேணும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ரட்சிப்புக்கு முன்பிருந்த நிலைமையினால ஒரு பிரயோசனமும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் புது சிருஷ்டியை உருவாக்குறார். இது பற்றி கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். எசேக்கியேல் 36:25-27 அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான இடம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி
உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த புது சிருஷ்டியை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்து அவரில் பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிவினால்தான் இந்த புது சிருஷ்டியை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த அறிவினால்தான் இந்த புது சிருஷ்டியை நடைமுறைப்படுத்த முடியும். ஆனபடியினால் புறமதத்தினர் பொன் விக்கிரகங்கள் மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட வெண்கல பொருட்கள் பித்தளை பொருட்கள் யாவும் உருக்கப்பட்டு பழைய அடையாளத்தை அவைகள் இழந்து போக வேண்டும். பழைய அடையாளத்தை அவர்கள் இழந்து போக வேண்டும். அதன் பின்பு ஆலயத்தின் தேவைக்கேற்ப ஒரு புதிய அச்சினால் பார்க்கப்பட வேண்டும். இந்த மாதிரியே பரிசுத்த ஆவியானவர் நம்மையும் உருவாக்குகிறார் என்பதை இது படம் பிடித்து காட்டுகிறது. சிலுவையின் மூலமே இது சாத்தியப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1:17-18, 23, 1 கொரிந்தியர் 2:2. இப்படி இருக்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு தேவையான சகலதையும் சுத்தமான வெண்கலத்தினால் ஈராம் பண்ணினான் என்று சொல்லி 2 நாளாகமம் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. ஈராம் பரிசுத்த ஆவியை பிரதிபலிக்கிறான். தாவீது ராஜா தான் யுத்தம் செய்த இடங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் தன்னுடைய பண்டசாலைகளில் கர்த்தருடைய ஆலயத்துக்காக சேர்த்து வைத்தான். அவைகள் யாவும் பல்வேறு உருவங்களில் இருந்தன. அது மட்டுமல்ல, தனக்கு சொந்தமானவைகளிலும் ஏராளமான பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு காணிக்கையாக கொடுத்தான் என 1 நாளாகமம் 29:3 உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ தாவீதன் பண்டசாலையிலிருந்து ஏராளமான வெண்கலத்தின் மூலம் கர்த்தரின் ஆலயத்திற்கு முன்பாக நாட்டுவதற்கு 2 பெரிய வெண்கல தூண்களையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 பாரிய வெண்கல தூண்களையும் அதன் மேல் கும்பங்களும் குழிகளும் தூண்களை அலங்கரிக்க மாதாளம் பழங்களும் மற்றும் ஆதாரங்களும் கோப்பறைகளும் கடல் தொட்டிகளும் செப்பு சட்டிகளையும் சாம்பல் கரண்டிகளையும் முள் துறடுகளையும் மற்றும் பனிமூட்டுகளையும் ஈராம் செய்தான் என்று சொல்லி நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. யுத்த முனையில் புறஜாதிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட இந்த வெண்கலங்கள் யாவும் பல்வேறு உருவங்களில் இருந்தன. புறஜாதிகளாயிருந்த நாம் பற்பல மத நம்பிக்கைகளில் பற்பல உருவங்களாக இருந்தோம். அப்போ சீரியர்களிடமிருந்து கொண்டு வந்த அந்த வெண்கலங்கள் வெவ்வேறு உருவமாக இருந்தது போல புறஜாதிகளாக இருந்த நாமும் வெவ்வேறு மதத்தை அனுசரித்ததன் நிமித்தம் வெவ்வேறு உருவங்களாக இருந்தோம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி பவுலப்போஸ்தலர் எபேசியர் 2:1-5 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து பிரபுவின்
ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோப ஆக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினாலே மறுத்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சலமோன் ஆலயத்தை கட்டும் காலம் வரைக்கும் அவைகள் தாவீதினுடைய பண்டசாலைகளில் இருந்தன. ஆனால் இப்பொழுதோ அந்த வெண்கலங்கள் யாவும் கொண்டு வரப்பட்டு யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியில் சுக்கோத்திற்கும் சரேத்தாவிற்கும் நடுவே களிமண் தரையிலே ஆலயத்திற்கு தேவையான முறையிலே உருவாக்கப்பட்டு ஒரு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது எதனை பிரதிபலிப்படுத்துகிறது என்பதும் இதன் ஆவிக்குரிய கருத்தும் தான் மிக முக்கியமாக இருக்கிறது. இது கிறிஸ்துவோடு நம்முடைய மரணத்தையும் அடக்கத்தையும் உயிர்த்தெழுதலையும் வெளிப்படுத்துகிறது. நம்முடைய பழைய சுயத்துக்கு மரணமும் புதிய சுயம் கிறிஸ்துவின் சாயலில் உருவாக்கப்படுவதையும் குறிப்பிடப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறோம். பழையனவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்பது பற்றி 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்கொருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையனவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பழைய சாயல் அழிக்கப்பட்டது. முன்பிருந்த நம்முடைய எந்த மாதிரியையும் தேவன் பயன்படுத்துவதில்லை. பரிசுத்த ஆவியானவரே அந்த புதிதான உருமாற்றத்தை கிறிஸ்துவின் சாயலை நம்மில் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை அவர் செய்வதற்கு நாம் கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் செய்யப்பட்டு அவரோடு கூட சரீர ரீதியாக இணைந்து 1 கொரிந்தியர் 12:13 அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய மரணத்துக்குள் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிர்த்தெழும் பொழுது அவருக்குள் இருந்த நாமும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தோம் என்ற அறிவு மிக மிக முக்கியமானது. இதுதான் ரோமர் 6:3-5 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் உருவாக்கப்பட்ட விக்கிரகங்கள் இப்பொழுது ஈராமினால் உருக்கப்பட்டு புதிதான அச்சுக்குள் வார்த்து தேவனுடைய ஆலயத்தின் தேவைகளை நிறைவேற்றுகிறது போல ரட்சிக்கப்பட்ட நாமம் கிறிஸ்துவின் சாயலில் பரிசுத்த ஆவியானவரினால் உருமாற்றம் செய்யப்படுகிறோம் என்று சொல்லி ரோமர் 6:11 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னை பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம்முடைய அந்த பாவத்திலிருந்து நமக்கு விடுதலையை தந்து நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பாக்கியத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறார். அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்போமாக. தெளிவாக இது பற்றி கொலோசியர் 2:6-7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த விசுவாசத்தினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்களோ அதே விசுவாசத்தினாலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அப்போ எந்த விசுவாசத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களோ
அதே விசுவாசத்தினால நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் 2:6-7 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பவுல் அப்போஸ்தலர் இதனை கலாத்தியர் 2:20 அழகாக கூறியிருக்கிறார். கலாத்தியர் 2:20 நாம் தேவனை அறியாத காலத்தில் பெற்றுக்கொண்ட திறமைகளை தேவன் நாம் அவரிடத்தில் சேர்ந்தவுடன் அதனை தேவனுடைய ராஜ்யத்துக்கு உபயோகிப்பாரென நாம் நினைப்பதுண்டு. அப்போ ரட்சிக்கப்படாமல் இருந்த காலத்தில் நம்மிடத்தில் சில திறமைகள் இருந்திருக்கும். அப்போ நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே உண்டாக அவரோட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவர் அந்த திறமைகள் எல்லாத்தையும் பாவிப்பார் என்று சொல்லி ஒரு தப்பான அபிப்பிராயம் அநேகமான மனுஷர்களுக்குள்ளே இருக்கு. அவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது, ரட்சிக்கப்பட முன்பு இருந்தது முழுக்க சுயமும் முழுக்க மாம்சமும் முழுதுமாக அசுத்த ஆவிகளுடைய சம்பந்தமும் அசுத்த ஆவிகளுடைய ஊடுருவலும் ஏராளமாக இருந்ததன் நிமித்தம், அதாவது ரட்சிக்கப்பட முன்பு இருந்த நிலைமைக்கு ஒரு காலமும் ரட்சிக்கப்பட முன்பு இருந்த கெட்டித்தனம் ஒன்றையும் தேவன் ஒரு பொழுதும் பாவிக்க மாட்டார் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை ஒன்றையும் தேவன் உபயோகிப்பதில்லை. உலகத்தினதும் மாம்சத்தினதும் சகலதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். மத்தேயு 3:12 இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே விசுவாசியினுடைய நடையை தீர்மானிப்பார், அவரே அதனை அனுமதிப்பார். இது பற்றி கலாத்தியர் 5:16 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் என்று உறுதிப்படுத்தி இருக்கிறார். அந்த வழி பரிபூரணமான வழியாகும். இந்த வெண்கலத் தூண்கள் தேவனுடைய ஆலயத்தில் அதிசயமானவைகளாக தென்பட்டன. அவைகள் வாசஸ்தலத்தை விட்டு பிரிந்திருந்தன. ஆலயத்தின் எதையும் அந்த தூண்கள் சுமக்கவில்லை. தேவன் வாசஸ்தலத்தில் பிரயாணம் செய்கிற தன் ஜனங்களோடு கூட இருந்தார் என நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்போ வாசஸ்தலத்தில் தேவன் இருக்கும் பொழுது பிரயாணம் செய்கிற தன்னுடைய ஜனங்களோடு அவர் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேகஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் 1000 வருஷ கால ஆட்சியில் அவர்களுக்குள் அவர் வாசமாயிருப்பார். தூண்கள் மிகுந்த அழகுள்ளவைகளாகவும் வேலைப்பாடு நிறைந்ததாகவும் பிரகாசம் நிறைந்தவைகளாகவும் இருந்தன. இது கிருபையின் செயல். இவைகள் 1000 வருஷ காலத்தில் கிறிஸ்துவே ராஜாவாக இருப்பதையும் அவருடைய மகிமையையும் பிரதிநிதிப்படுத்துகிறது. பூமியில் அவருடைய ராஜ்யம் அமைக்கப்படும் போது அவரில் காணப்படும் அழகு, பலம், கிருபை, ஆவிக்குரிய கனி ஆகியவற்றை இது காண்பிக்கிறது. மினுக்கப்பட்ட அந்த வெண்கலத் தூண்களின் பிரமிக்கத்தக்க பிரகாசம் சூரியன் அதில் உதித்தவுடனே வெளிப்படுகிறது. அவை சூரியனை பார்த்த வண்ணமே இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்தின் வாசல் கிறிஸ்துவே, அவருடைய மகிமையை பிரகாசிக்கின்றன என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தும் நம்முடைய ஆண்டவர் வெளி 3:12 ஜெயம் கொள்ளுகிற, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஜெயம் கொள்கிறவன் அவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என கூறியிருக்கிறார். இது தெளிவாக தெரிவிப்பது என்னவென்றால், ஆலயத்தில் உள்ள இந்த வெண்கல தூண்கள் விசுவாசிகளை பிரதிபலிக்கிறது என்பதனையும் அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட பூமியை அரசாடுவார்கள் என்பதனையும் இது உறுதிப்படுத்துகிறது. அப்போ ஜெயம் கொள்கிறவன் அவனோண்டு அந்த சொல்லு அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது.
நாம் ஏதாவது செய்ய வேணும், ஏதாவது கெட்டித்தனமாக நாங்கள் செய்து ஊழியங்கள் நாங்கள் செய்து அது செய்து இது செய்து அதாவது ஜெயம் கொள்ள வேணும் ஏனென்று சொன்னால் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 3:12 ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகமான கிறிஸ்தவர்களுக்கு இந்த சிந்தனை உண்டு, நாம் ஏதாவது செய்து வெற்றியை நாம் பெற்றால்தான் அவருடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் நாம் ஏதாலும் செய்வோம் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் நினைப்பதுண்டு. எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பார் ஜெயம் கொள்ளுகிற மனுஷன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரில் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தி அந்த விசுவாசத்திலே எவன் நிலைத்திருக்கிறானோ அவனே ஜெயம் கொண்ட மனுஷன், அவனே ஜெயம் கொள்கிறவன். அப்போ அவனை பற்றித்தான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது. அவனைத்தான் என்னுடைய தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த தெளிவாக தெரிவிக்கிறது என்னென்று சொன்னால், ஆலயத்தில் உள்ள இந்த வெண்கல தூண்கள் விசுவாசிகளை பிரதிபலிக்கிறது என்பதனையும் அவர்கள் கிறிஸ்துவுடனே கூட பூமியை அரசாடுவார்கள் என்பதனையும் உறுதிப்படுத்துகிறது. அப்போ ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோன்றதை நான் கவனமாக 7 தரம் அதாவது வெளி 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 தரம் சொல்லப்பட்டிருக்கு ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ. அப்போ கடைசியாக வேதத்தின் கடைசி அதிகாரத்தில் வெளியில் ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் அவனோ என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு விதமான முறையில் அவன் ட்ரீட் பண்ணப்படுவான் என்று சொல்லி அங்கே தெளிவாக சொல்லப்பட்டு கிடக்கு. எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு நான் இப்படி செய்வேன், எவன் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கு நான் இப்படி செய்வேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நாம் ஏதாவது செய்ய வேணும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கவில்லை. எந்த விசுவாசத்தை நீ ஏற்றுக்கொண்டியோ அந்த விசுவாசத்தில் நீ நிலைத்திருக்க வேணும். அப்போ எந்த விசுவாசத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டாயா இருந்தால் அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அந்த விசுவாசத்தையே தேவன் கௌரவிப்பார். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை 1 கொரிந்தியர் 2:2 இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் தொடர்ந்து விசுவாசித்து அந்த விசுவாசத்தை தொடர்ச்சியாக அந்த விசுவாசத்துக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது அவன்தான் ஜெயம் கொண்டவனாக கருதப்படுகிறான். அவனுக்கு எல்லா விதமான நன்மையும் கொடுக்கப்படும் என்று வெளியில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்